குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து சி ப்ரோக்ராமிங். அது முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி சி வந்து ரொம்ப பேசிக்கான ப்ரோக்ராமிங்கு, அதே நேரத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரோக்ராமிங். எல்லாருமே வந்து ஒரு ப்ரோக்ராமிங்னு யோசிக்கும் போதே ஈவன் காலேஜ் டேஸில் கூட வந்து நம்ம ஃபஸ்ட்டு படிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சியாக தான் இருக்கும். ஸோ சி இஸ் அ வெரி பேசிக் அட் த சேம் டைம் வெரி அட்வான்ஸ்டு கோர்ஸு. இன்னைக்கு இந்த சி கோர்ஸ் வந்து நமக்கு எடுக்க போகிறவர் வந்து அவர் பேர் அலி. அவர் வந்து ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு இண்டஸ்ட்ரியில். அவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு, சைனாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு, இப்போது யூஎஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் யூஎஸில் வந்து டெக்ஸஸில் இருக்கார். அவர் வந்து நோக்கியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இஸ் எம்ப்ளாயி அட் நோக்கியா. இன்னைக்கு நமக்காக வந்து அவர் கிளாஸ் எடுக்க போகிறாரு டெக்ஸஸ்லேருந்து. பிரதர் அலி, நீங்கள் வந்து இப்போது டேக் ஓவர் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் சல்மான். நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து சி ப்ரோக்ராமிங் அதை வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி வி ஆர் கோனா சி. நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து சியில் எப்படி ரொம்ப 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 பேசிக்காக எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அதில் உள்ள விஷயங்கள் என்னென்ன, அதில் உள்ள சின்டெக்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். நான் என்னோட ஸ்க்ரீனை இப்போ நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்றத உங்களுக்கு எல்லாம் தெரியணும். தெரியுது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சி, அப்போ சல்மான் சொன்ன மாதிரி சின்றது வந்து ரொம்ப 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 பேசிக்கான ஒரு லாங்குவேஜ். ஆனால் வந்து இட் வாஸ் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். அதில் தான் வந்து இப்போ நிறைய ஓஎஸ்லாம் வந்து அதில் தான் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லினக்ஸ்லாம் வந்து சியில் தான் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து சி ப்ரோக்ராமிங்கில் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து நீங்க வந்து கம்ப்யூட்டரை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி, கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றது. இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன தெரியும்னா இட்ஸ் அ பைனரி லாங்குவேஜ். அதுக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன், ஜீரோ தெரியும் இல்லைன்னா ஒன் தெரியும், அதான் அவ்வளோதான். அதுக்கு வந்து அதில் அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் வந்து மைக்ரோ ப்ராசஸ் பண்ணி இட் வில் ட்ரை டு ஒர்க் அவுட். இப்போ வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணோம்னா உங்களுக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல வந்து நீங்க ப்ரோக்ராம் பண்ணணும்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து மைக்ரோ ப்ராசஸர் லெவல்ல உள்ள ப்ரோக்ராமிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா வந்து அது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து அதுல எழுதுறதே வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்களா இருக்கும். ஆனா வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன பண்ணும்னா வந்து உங்களுக்கு வந்து நார்மலா ஒரு இங்கிலீஷ் வேர்டை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறது தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றது. அது வந்து என்னன்னா இட் ஹெல்ப்ஸ் கம்ப்யூட்டரோட உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது. ப்ளஸ் வந்து அது வந்து நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதாவது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல புரிஞ்சுக்கிறதுக்கு தவிர இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது ஒரு டூல், ஒரு 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 லாங்குவேஜ்ன்றது வந்து நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுடைய சின்டெக்ஸ் படி நீங்க கோட் எழுதுனீங்கன்னா அதை வந்து கம்ப்யூட்டர்ல நீங்க எந்த கோடை வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். அந்த இப்போ வந்து நம்ம இப்போ அதான் வந்து பேசிக்கா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது வந்து. இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்கா சில வந்து என்ன பண்ணணுன்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ வந்து சிம்பிளா வந்து ஒரு ஒரு கோடு எழுத போறோம். அந்த கோடு எழுதிட்டீங்கன்னா அதோட உங்களுக்கு உங்களோட வேலை முடியறது இல்லை. அதை வந்து நீங்க வந்து கம்பைல் பண்ணி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். அந்த கம்பைல் பண்றதுன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க இங்கிலீஷ்ல எழுதின கோடை வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி மெஷின் ரீடபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா மாத்தி அந்த மெஷின் ரீடபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா தான் வந்து கம்ப்யூட்டர் ரன் பண்ணும். அந்த கம்ப்யூட்டர் வந்து நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த அவுட்புட் எக்ஸிக்யூட்டபிள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அந்த வேலையை வந்து அது பண்ணி கொடுத்துரும். ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதி அதை வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி கரெக்டான ஒரு பேக்கேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு பெரிய அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்த்து அதெல்லாம் அசெம்பிள் பண்ணி அதை வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை வந்து நீங்க ரன் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். அது தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ வந்து நம்ம சி ப்ரோக்ராமிங்ல என்ன பண்ணணுன்றத வந்து நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு சிக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கோடு வந்து நீங்க எழுதணும். அந்த கோடு எழுதுறதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வேணும். எனக்கு ஒரு சில சஜஷன் இருக்கு. இப்போ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து விம்ன்றது வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். அது வந்து ஒரு சிம்பிள் எடிட்டர். அத வந்து நம்ம அத எப்படி அ இது பண்ணலான்றத பார்த்தீங்கன்னா, இந்த vim.orgக்கு போனீங்கன்னா vim.orgக்கு போனீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் வரும். அதுல வந்து நீங்க போய் டவுன்லோடுன்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு யுனிக்ஸ் வேணுமோ, இல்ல விண்டோஸ் வேணுமோ, என்ன டைப் ஆஃப் ஓஎஸ் உங்கள்ட்ட இருக்கிறோ, அதுல கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ இந்த vim.exe டவுன்லோட் பண்ணி, நீங்க அத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு எடிட்டர், நல்ல ஒரு எடிட்டர் அப்படின்னா, இட் இஸ் தட் Emacs எடிட்டர் ஆக்சுவலி. Emacs எடிட்டர்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அது அது வந்து இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. உங்களுக்கு வந்து Emacs-அ வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா அத வந்து ஒரு எடிட்டரா நீங்க கத்துக்கணும் நிறைய விஷயங்கள். அத வந்து எப்படி யூஸ் பண்றது? அத வந்து எப்படி வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணணுன்றதுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஆனா வந்து அத வந்து நம்ம இப்போ இந்த டூல்ல பார்க்க போறதில்ல. இந்த கிளாஸ்ல. ஆ, இன்னொரு டைப் ஆஃப் இது வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க கோட் அந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ல என்டர் பண்ணி, அத வந்து கம்பைல் பண்ணி, அத வந்து ரன் பண்றதுக்கு வந்து நீங்களா நிறைய டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். கம்பைல் பண்றதுக்குன்னா வந்து அவுட்புட் ஜெனரேட் பண்றதுக்கு வந்து ஜிசிசின்னு ஒரு டூல் இருக்கு. அது வந்து ஒரு கம்பைலர்னு சொல்லுவாங்க. கம்பைலர் உடைய அ, அ, இது என்ன அப்படின்னா, நீங்க எழுதின ஹியூமன் ரீடபிள் கோட வந்து கம்பைல் பண்ணி அது வந்து மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷனா அவுட்புட் பண்றது தான் வந்து அந்த கம்பைலர். அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அது வந்து அதை வந்து அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐடிஇன்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் என்னன்னா வந்து நீங்க இந்த டெக்ஸ்ட் எடிட்டர், கம்பைலர், அவுட்புட் ஜென்ரேட் பண்றது, ரன் பண்றது எல்லாமே நீங்க வந்து இந்த இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் குள்ள நீங்க ரன் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு ஒரு டூல் மாதிரி நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஒரு விண்டோஸ் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கும். அதுல நீங்க கோட் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதுவே வந்து பண்ணிடும். இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் செகண்ட் டைப் ஆஃப் டூல். உங்களுக்கு டெக்ஸ்ட் எடிட்டர் கம்பைலருக்கு இல்லாம நீங்க வந்து இந்த எக்லிப்ஸை நேரா போனீங்கன்னா, உங்களுக்கு எக்லிப்ஸை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து இதுதான். இப்போ சிக்குன்ட்டு வந்து ஒரு கம்பைலர்ஸ் ஒரு ஐடி வச்சிருப்பாங்க. அதை வந்து நீங்க போய் இந்த லிங்க் வழியா டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, டவுன்லோட் பண்ணி உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நெட்பீன்ஸ்ன்ற ஒரு ஐடி இருக்கு. இது ரெண்டும் வந்து ஃப்ரீவேர் தான். நீங்க வந்து இட்ஸ் நாட் யூ டோன்ட் நீட் டு பே எனி, எதுவும் நீங்க காசுலாம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து நெட்பீன்ஸ் வந்து சீக்கான நெட்பீன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி போய் இந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம். இங்க இருக்கு டவுன்லோட் லிங்க். மொத்தம் இப்போ வந்து நம்ம 4 டூல் பார்த்துருக்கோம். சிக்கு 2 எடிட்டர் பார்த்தோம். அந்த எடிட்டர்ல வந்து நீங்க வந்து கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணி அதை ரன் பண்ணி அதை வந்து அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி கம்பைல் பண்ணணும். இல்லைன்னா 2 ஐடி இருக்கு விச் இஸ் ரொம்ப ஈஸி. நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க கோட் எழுதி நீங்க அதை கம்பைல் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஐடின்றது ஒரு கான்செப்ட் புதுசா வருது. இதுல என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு விம் இன்ஸ்டால் பண்ணி கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ணி அது பண்றதை விட இன்டகிரேட்டட் நீங்க இந்த மாதிரி இந்த ஐடியை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்றது வந்து அதை விட ரொம்ப சிம்பிளா
உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த அந்த ஒரு வெப்பேஜ் மாதிரி இருக்கும். ஒரு கூகுள் குரோம்லயோ இல்லை இதுலயோ வந்து நீங்க வந்து இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா இது வந்து பேசிக்கா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா வந்து உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பேரு, உங்களோட பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இது ஃப்ரீ டூல் தான். இந்த டூலை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு டூல் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச டூல் வந்து இந்த ஆன்லைன் ஜிடிபின்றது வந்து ஒரு நல்ல டூல். அந்த டூலுக்கு போனோம்னா இப்போ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஓகே நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அந்த லாகின் பேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லாகின் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு டூல் வந்துடும். இந்த டூலில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட் நீங்கள் கோட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதில் எடிட் பண்ணி இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இப்போ வந்து நீங்கள் ரன் பண்ணலாம், டீபக் பண்ணலாம், நடுவில் ஸ்டாப் பண்ணலாம். உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷன்னாலும் அதில் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா அதுவே கம்பைல் பண்ணி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியும் காட்டிடும். நம்ம இந்த கிளாஸ்ல வந்து இந்த டூலை எப்படி யூஸ் பண்றதுன்றதை பார்ப்போம். பட் வந்து இந்த இந்த டூல்ல உள்ள பெரிய அட்வான்டேஜ், இந்த ஆன்லைன் டூல்ல உள்ள பெரிய ஐடியில உள்ள பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு ஐபேடோ இல்லை எந்த ஒரு பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் ரன் பண்ணக்கூடிய ஒரு 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 ப்ரௌசர் இருந்தால் போதும். நீங்கள் வந்து குரோம் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து வேற ஏதாவது இந்த சஃபாரி ஐபேட்லன்னா சஃபாரி அந்த மாதிரி டூல்ஸ்ல அந்த மாதிரி ப்ரௌசர்ல நீங்க ரன் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு நம்மளோட இது என்னன்னா கத்துக்கணும்னா இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ரியலா வந்து சாஃப்ட்வேர் பண்ணணும்னா இந்த டூல்ஸ் பிரயோஜனப்படாது. பட் வந்து கத்துக்கிறதுக்கு வந்து இந்த டூல்ஸ் வந்து ரொம்ப 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 பிரயோஜனப்படும். நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டா இந்த ஆன்லைன் GDB.com போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே எல்லாமே அவைலபிளா இருக்கும். நீங்க வந்து அதை வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ப்ரோக்ராம் சில ப்ரோக்ராம் பண்ணணும்னா என்ன பண்ணணுன்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா வந்து நான் வில் எக்ஸ்பிளைன், நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்றது. அடுத்து என்ன டைப் ஆஃப் டூல் நமக்கு தேவை அப்படின்றதையும் நம்ம பேசிட்டோம். இப்போ வந்து நம்ம ரியலா சி ப்ரோக்ராமிங்ன்றத வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சி ப்ரோக்ராமிங் என்னன்னா வந்து இதுதான் வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நான் உங்களுக்கு லைன் பை லைன் என்ன பண்றோம் ஏது பண்றோன்றதெல்லாம் சொல்றேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் அடிக்க போறோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் லைன் எழுதிக்கலாம். கமெண்ட் லைன்னா என்னன்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்றோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபங்க்ஷன் லைன் கிரியேட் பண்ணலாம். இதுல வந்து சிம்பிளா வந்து உங்களுக்கு வந்து ஒரு printf மூலமா ஒரு 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 கமெண்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். ஒரு கமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன சொல்லலாம், printf this is my first C program அப்படின்ற மாதிரி நீங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பிரிண்ட் பண்ணிக்க போறோம். இப்போ வந்து இதை வந்து முடிச்சிட்டோம். இதை வந்து ரிட்டர்ன் 0 போட்டுட்டோம்னா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம்ல வந்து printfன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா வந்து printfன்றது வந்து நம்ம எங்கேயுமே இதுல டிஃபைன் பண்ணல. அது வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸர் கமாண்டு. அது வந்து ஹாஷ் இன்க்ளூட் மூலமா நீங்க வந்து அதை இது பண்ணிக்கலாம். stdio.h அப்படின்னு நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த printf உடைய டெஃபினிஷன் வந்துடும். ஆனா உங்களுக்கு வந்து ஒரு லைன் பை லைனா நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிள் சி ப்ரோக்ராமை நம்ம எழுதி முடிச்சிட்டோம். இவ்வளவுதான் சிம்பிளா சி ஒரு பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு.
இப்போ வந்து இதை நீங்க வந்து சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணாம கூட நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா போய் ரன்னு நம்ம கிளிக் பண்ண போறோம். இப்போ ரன்னு நம்ம கிளிக் பண்ண உடனே என்ன போகுதுன்னா, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போறோம். இது ரன் ஆயிரும். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த டூல்ல வந்து நீங்க வந்து என்ன லாங்குவேஜ்ல நீங்க கோட் அடிச்சிருக்கீங்கன்றத வந்து நம்ம அதுல இருந்து சீன்னு சூஸ் பண்ணிக்க போறோம். சி சூஸ் பண்ண உடனே அதுக்கு வந்து இந்த ரன் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி நீங்க உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொன்னீங்க, ஹலோ வேர்ல்ட், இதுதான் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லி நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்க வந்து இந்த டூல்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்க வந்து எவ்வளவு தடவை வேணாலும் ரன் பண்ணலாம். நீங்க வந்து இதுல வந்து நீங்க ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணலாம். வேற ஏதாவது அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி ஏதாவது நீங்க இது பண்ணி நீங்க எப்போ எது வேணாலும் மாடிஃபை பண்ணி நீங்க வந்து ரன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணியிருந்தோம், திஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு போட்டிருந்தோம். இப்போ நான் என்ன பண்றேன், திஸ் இஸ் மை செகண்ட் லைன் அப்படின்னு போட்டுட்டு நான் ரன் பண்றேன். அது வந்து ரன் பண்ணி எனக்கு வந்து இதை வந்து பிரிண்ட் அடிச்சிருச்சு. ஓகே, இதுல வந்து நியூ லைன் கரெக்டர் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு சொல்லிட்டோம், திஸ் மை ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராம், திஸ் இஸ் மை செகண்ட் லைன். இதுல இந்த டூலுடைய அட்வான்டேஜ் வந்து நம்ம என்னன்னு பார்த்துக்கிட்டோம், இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா வந்து இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன நடந்திருக்கு, இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து எப்படி எழுதியிருக்கோன்றத வந்து நம்ம இப்போ புரிஞ்சுக்க போறோம். இப்போ அதுல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு சிம்பிள் சி ப்ரோக்ராம் அப்படின்னு அடிச்சிருக்கோம். அந்த சிம்பிள் சி ப்ரோக்ராம்ன்றதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் போட்டதுன்றது வந்து ஒரு கமெண்ட் லைன். ஒரு கமெண்ட் லைன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கமெண்ட் லைனை வந்து கம்பைலர் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிடும். அது வந்து நீங்க என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டதை வந்து நீங்க அடிச்சுக்கலாம். அது வந்து மெயினா எதுக்கு அப்படின்னா, அந்த கமெண்ட்ஸ் லைன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணியிருக்கிறோம், என்ன பண்றோம் அப்படின்றத வந்து அதுல எழுதி வச்சுக்கலாம். அது வந்து எதுக்குன்னா, நீங்க பின்னாடி இந்த ப்ரோக்ராம் இப்போ வந்து ஒரு 10 ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஓபன் பண்றீங்க. அதுல என்ன பண்ணோன்றது மறந்துட்டீங்கன்னா, அந்த லைனை ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரிமைண்டர் மாதிரி. இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்ட் அடிக்கிறோம்னா பாஸ்வேர்ட் ஹிண்ட் அடிக்கிற மாதிரி இது வந்து ஒரு கமெண்ட் லைனு நீங்க அதுல போட்டு வச்சுக்கலாம். இப்போ அந்த கமெண்ட்டை வந்து என்னன்னா 2 டைப் ஆஃப் கமெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸ்லாஷ் போட்டுக்கிட்டீங்கன்னா அதை வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்லுவோம். இப்போ வந்து மல்டி லைன் கமெண்ட்டும் போட்டுக்கலாம். இப்போ மல்டி லைன் கமெண்ட்ன்றது வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து இங்க வந்து ஒரு மல்டி லைன் கமெண்ட் போடுறேன். இப்போ வந்து ஸ்லாஷ் போட்டு திஸ் ப்ரோக்ராம் பிரிண்ட்ஸ் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு அடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து அதை கமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இதான் மல்டி லைன் கமெண்ட். இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் அடிச்சிட்டோம். இப்போ வந்து மல்டி லைன் கமெண்ட்டும் அடிச்சிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனையும் நம்ம அது எதுவுமே அந்த ப்ரோக்ராம் எதுவுமே பண்ண போறதுல, இந்த லைனையும் எதுவுமே பண்ண போறதுல, we can run it and then see. இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா பழையபடி ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகுது, மை ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராம் பிரிண்ட் ஆயிடுச்சு, திஸ் மை செகண்ட் லைன் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ கமெண்ட்ன்றது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைனை வந்து கமெண்ட்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரெண்டாவது லைன் வந்து சி ப்ரீ ப்ராசஸர் கமெண்ட். ஏதாவது ஒரு லைன்ல வந்து ஹேஷ் இன்க்ளூட்னு போட்டிங்கன்னா அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீ ப்ராசஸர் கமெண்ட்னு ப்ரீ ப்ராசஸர் இன்க்ளூட்னு சொல்லுவாங்க. அதை வந்து எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம்ல வந்து நம்ம வந்து printfனு ஒரு லைன் போட்டோம். இந்த printfன்றது என்னன்னா, நீங்க என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்களோ, இது என்ன கேரக்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அதை வந்து கன்சோல்ல பிரிண்ட் பண்றதுதான் அதோடைய வேலை. ஆனா இதை எப்படி பிரிண்ட் பண்ணணுன்றத வந்து நம்ம இதுல சொல்லவே இல்லை. இந்த printfன்றத வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம்ல டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்போ வந்து அதோடைய இது கம்ப்யூட்டருக்கு வந்து என்னன்னா, நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அதை தான் ரன் பண்ணும். அதை வந்து printfன்றது வந்து அந்த printf உடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த stdio.hல இருந்து வருது. ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல்ல இருந்து வருது. இப்போ வந்து கம்பைலர் என்ன பண்ணும்னா, இந்த ஹேஷ் இன்க்ளூட்ல வந்து உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கம்பைல் பண்றப்ப அந்த ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த ரெஸ்ட் ஆஃப் த லைனை கம்பைல் பண்ணி அதோடைய அவுட்புட் எடுத்து அதை வந்து ரன் பண்ணுது. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து சிம்பிளா இதை கமெண்ட் பண்ணிட்டு இதை வந்து ரன் பண்ணோம்னா
அது என்ன சொல்லணும்னா printfனா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ரன் பண்றோம். ஓகே, மேபி ஐ திங்க் கமெண்ட் எடுத்துக்காது. இப்போ வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம். இதை வந்து ரன் பண்ணோம்னா அது சொல்லணும் printfன்றது. ஓகே, இது வந்து இங்க வார்னிங் வந்துருச்சு. இம்ப்ளிசிட் டெஃபினிஷன் பில்ட் இன் ஃபங்க்ஷன் printf வந்து அதுவே இன்க்ளூட் பண்ணிக்கிச்சு ஆக்சுவலி. இப்போ வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு கமெண்ட் வேற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்க்ளூட் பண்ணாது. ஆனா இப்போ இந்த டூலே வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறதுனால என்னால் அதை வந்து பண்ண முடியல. பட் வந்து நீங்க வந்து stdio.h வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு அந்த இது ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வார்னிங் மெசேஜும் வராது ஆக்சுவலி. ஓகே, இப்போ அந்த வார்னிங் மெசேஜ் வரல, ஆனால் வந்து ஸ்டில் இட் பிரிண்ட்ஸ் இட். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த printf வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த ஹெடர் இன்க்ளூட் வழியா நம்ம வந்து உள்ளக்குள்ள கொண்டு வந்துடுறோம். இப்போ வந்து ப்ரீ ப்ராசஸர் கமாண்ட்ன்றதுனா என்னன்றதை பார்த்துட்டோம். அது வந்து அந்த அதை வந்து அதை இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஒரு சில டூல்ஸ் வந்து அதை இன்க்ளூட் பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கண்டுபிடிச்சு அதுவே பண்ணிக்குது, இந்த மாதிரி ஆன்லைன் டூல்ஸ். இப்போ வந்து 2வது லைனுக்கு போகிறோம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த இதை வந்து இன்ட் டெஸ்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுறோம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம்ல என்னன்னா இதை வந்து ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்றோம், அதை வந்து டிஃபைன் பண்றோம். இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன் கொடுக்கறத தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு டெஃபினிஷன்ன்றத ஒரு ஸ்டேட்மெண்ட். அது டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு எதையாவது தேவைப்பட்ட விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா அதை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன இருக்கு அப்படின்னா லூப் கவுண்ட்னு ஒன்று டிஃபைன் பண்றோம். அந்த ஃபார் லூப்ல அந்த வேல்யூ யூஸ் பண்றோம், அதுக்கடுத்து அதில் பிரிண்ட் பண்றோம். இப்போ நீங்க அந்த இந்த ப்ரோக்ராமே நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் மாதிரி மாற்றுவோம் ஆக்சுவலி. இப்போ வந்து இன்ட் லூப் கவுண்ட் அப்படின்னு அடிச்சுக்கிறோம். இப்போ வந்து ஃபார் இன்ட் I equal to 0, I less than loop count, I plus plus. இப்போ நீங்க இந்த ஃபார் லூப்பை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், நான் வந்து பின்னாடி உங்களுக்கு ஃபார் லூப்னா என்னன்னு சொல்லித்தரேன். ஆனா வந்து நம்ம வந்து இப்போ இதுல வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். இன்ட்ன்றது வந்து ஒரு டெஃபினிஷன்னா இன்ட்ன்றது வந்து ஒரு டேட்டா டைப், அதை வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. சரியா? இப்போ வந்து இதை வந்து இந்த ப்ரோக்ராம் நான் வந்து 5 டிஃபைன் பண்ணணும். அப்போ சரியா? இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றோம். இதோடைய பிரயோஜனம் என்னன்னா வந்து இந்த லூப் கவுண்ட்ன்ற வேரியபிளை யூஸ் பண்ணி ரன் பண்ணுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். இப்போ வந்து இது வந்து 5 தடவை வந்து இந்த ஹலோ வேர்ல்டுன்றதை பிரிண்ட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 5 தடவை இந்த லூப்பை வந்து ரன் பண்ணுன்னு சொல்றோம். அதனால 5 தடவை ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டெக்ளரேஷன் கொடுக்கறத தான் வந்து டெஃபினிஷன் சொல்றாங்க ஆக்சுவலி. இப்போ இந்த லூப் கவுண்ட்ன்றது ஒரு வேரியபிள்ன்றத வந்து நம்ம என்னன்றது பின்னாடி பார்க்கலாம். அந்த கீவேர்டுன்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலி. இந்த இன்ட்ன்றது வந்து ஒரு கீவேர்டு. அதை வந்து நீங்க வந்து வேற வேரியபிள் டிக்ளரேஷனுக்கோ இல்லை வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. கீவேர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு, ஆனா போக ஒன்னொன்னா நம்ம கத்துக்கலாம். இப்போ வந்து நீங்க அதை வந்து எப்பவுமே நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு அவ்வளவு தூரம் புரிஞ்சிக்க முடியாது. அதனால வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றத சொல்லிடுறோம். இப்போ இப்போ வந்து ப்ரோக்ராம்ல வந்து ஒரு கமெண்ட் என்னன்னு பார்த்தோம், ப்ரீ ப்ராசஸரை இன்க்ளூட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து டெஃபினிஷன்றது என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்றது வந்து இந்த printf ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்றது தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இது இந்த இன்ட் லூப் வந்து ஒரு டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட், இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி. printfன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து அது என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணுது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுடைய என்னன்னா எவ்ரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து செமிகோலன் அப்படின்றத போடணும், சேயிங் தட் அந்த ஸ்டேட்மெண்ட் அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. printfக்கு பின்னாடியும் நம்ம ஒரு செமிகோலன் போடுறோம்.
இதுதான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம வந்து கமெண்ட் பார்த்துட்டோம், ப்ரீ ப்ராசஸர் பார்த்துட்டோம், ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பார்த்துட்டோம், ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்றத என்னன்னு பார்க்க போறோம். இப்போ ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா, ப்ரோக்ராம்ல வந்து உங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் பண்றதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பர் மாதிரி, ஒரு சின்ன வேலையை பண்ணோம்னா அதை வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டுக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல நீங்க வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் அதுல கொடுக்கணுமோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மெயின்னு அடிச்சதே ஒரு ஃபங்க்ஷன் தான். இப்போ வந்து மெயினோட ஃபங்க்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்னு சொல்றது வந்து ரிட்டர்ன், அது அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுன்றது இது சொல்றோம். ஃபங்க்ஷன் நேம் சொல்றோம். ஒரு ஓப்பன் பிராக்கெட் போட்டுட்டு ஒரு சின்ன க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கிறோம். அடுத்து வந்து ஒரு கர்லி பிராக்கெட் போட்டு கர்லி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடும். மொத்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க இருந்து இந்த கர்லி பிராக்கெட்ல இருந்து இந்த கர்லி பிராக்கெட் வரைக்கும், இந்த க்ளோசிங் கர்லி பிராக்கெட் வரைக்கும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கு. இது உள்ளக்குள்ள ஒரு ஃபார் லூப் போட்டு ஒரு பிரிண்டபிள் ஸ்டேட்மெண்ட் போட்டு ரிட்டர்ன் 0 போட்டு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த ஃபங்க்ஷன்ல வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு உள்ளது வந்து இன்ட் டேட்டா டைப்னு சொல்லிட்டோம். சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கும் நீங்க வந்து இன்புட் அனுப்பலாம். அதுதான் வந்து நீங்க வந்து அந்த ஆர்கியூமெண்ட் வழியா அனுப்புறதுக்கு உள்ள நீங்க பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. ஆனா வந்து ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு வந்து அவ்வளோலாம் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணோம். இந்த இன்ட் மெயின் போட்டு நம்ம ரன் பண்ணது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த என்டையர் இன்ட்ன்றதே வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம்ல மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் கூட எழுதிக்கலாம். நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து இன்ட் சம் அப்படின்னு போட்டுட்டு இன்ட் ஏ கமா இன்ட் பி அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து நீங்க வந்து உள்ளக்குள்ள வந்து சம் ஈக்குவல் எஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு போட்டுட்டு பி இப்போ வந்து அதை செமிகோலன்ல க்ளோஸ் பண்ணிட்டு ஏ பிளஸ் பி செமிகோலன்ல க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ரிட்டர்ன் எஸ் வேல்யூ இப்படின்னு நீங்க அடிக்கிறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். இப்போ வந்து இன்ட்டுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, இதுல வந்து நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம், ஏ அண்ட் பி அப்படின்ற ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம். உள்ளக்குள்ள வந்து 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எஸ் வேல்யூன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை வந்து என்ன பண்றோம்னா ஏயும் பியையும் கூட்டுறோம். அடுத்து அந்த இது ரிட்டர்ன் வந்து நம்ம இன்ட்னு டிஃபைன் பண்ணதுனால இந்த இன்ட்டை வந்து ஓகே, இதை வந்து இன்ட்னு டிஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இன்ட்னு டிஃபைன் பண்ணிட்டோம், ரிட்டர்ன் பண்ணிடுறோம். சரியா? இது மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு என்ன தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை எழுதிக்கலாம். நீங்க இப்போ வந்து சம்ன்றதுக்கு பதிலாக நீங்க வந்து அடிஷன் இல்ல வந்து மல்டிப்ளிகேஷன் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா, இப்போ இன்னொரு இது வந்து இன்ட் சப்ட்ராக்ட் இன்ட் ஏ கமா இன்ட் பி. இதுல வந்து நீங்க வந்து இதை கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்றோம், கர்லி பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். இன்ட் எஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னு அடிச்சுட்டு ரிட்டர்ன் எஸ் வேல்யூன்னு கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷன். இது மாதிரி நீங்க எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸா டிஃபைன் பண்ணி உங்களுடைய ப்ரோக்ராம்ல என்ன தேவையோ அந்த மாதிரி அடிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அது வந்து எல்லா இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம் அடிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன் தேவை. ஏன்னா வந்து ஒரு ப்ரோக்ராமை நீங்க ரன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து மெயின்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ அந்த மெயின் ஃபங்க்ஷன் வழியா நீங்க வந்து என்ன சொல்றீங்களோ அதை வந்து அதுல இருந்து அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி அந்த மெயின் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சோம். அதை மெயின் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாம நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ரன் ஆகாது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு இந்த இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால அது டிடெக்ட் பண்ணல. ஓகே, இப்போ வந்து நம்ம மெயினே எடுத்துட்டோம். இப்போ வந்து நீங்க ரன் பண்ணீங்கன்னா எதுவுமே நடக்காது. ஓகே, அது வந்து எரர் கொடுக்குது. என்ன சொல்ல வருதுன்னா வந்து மெயின் ஃபங்க்ஷனே அதுக்கு டிஃபைன் பண்ணலை அப்படின்ட்டு.
அதனால உங்களுக்கு வந்து ஒரு சி ப்ரோக்ராமை வந்து நீங்க ரன் பண்ணோம் அப்படின்னா மெயின் ப்ரோக்ராம் வந்து கட்டாயம் மெயின் ஃபங்க்ஷன் வந்து கட்டாய தேவை. நம்ம அதை வந்து அதுக்கு தான் இந்த இதை வந்து நம்ம போட்டோம். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு இங்க உள்ள மல்டி லைன் கமெண்ட்டை வந்து ரீடிஃபைன் பண்ணிட்டு இப்போ வந்து இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருப்பி பழைய மாதிரி ஹலோ வேர்ல்டு 5 தடவை பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ மெயின் ஃபங்க்ஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். மெயின் ஃபங்க்ஷன் இல்லாம எந்த ஒரு ப்ரோக்ராமையும் நீங்க எழுதக்கூடாது. அடுத்து வந்து இப்போ வந்து வேரியபிள்னா என்னன்றதை வந்து டிஃபைன் பண்ண போறோம். வேரியபிள்ன்றது வந்து என்னன்னா உங்க ப்ரோக்ராம்ல சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் கொடுத்துக்கிறதுக்கான வேலைகள். இப்போ வந்து இந்த சம்ன்ற ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இதுல வந்து என்ன பண்றோம்னா மெயின்குள்ள 2 இன்டீஜர் டிஃபைன் பண்றோம். இன்டீஜர்ன்றது வந்து ஒரு டேட்டா டைப்பு, இன்ட்ன்றது ஒரு டேட்டா டைப்பு. நான் பின்னாடி உங்களுக்கு அதை சொல்லி தரேன். ஒரு வேரியபிள்ல என்னன்னா வேரியபிள்ன்றது வந்து டிஃபைன் பண்றது என்ன அர்த்தம்னா ஒரு லொகேஷன் இந்த மெமரி. சில வந்து ஒரு மெமரிக்குள்ள போய் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்றதா வந்து ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கடுத்து அதை வந்து என்ன உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல என்ன நடக்குதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இன்டீஜர் என்டர் பண்ணுங்க, செகண்ட் இன்டீஜர் என்டர் பண்ணுங்கன்னு கேட்குறோம். அடுத்து அந்த ரெண்டு இன்டீஜரையும் கூட்டி சம்முன்னு பிரிண்ட் பண்றோம். இதுதான் அந்த ஃபங்க்ஷன். இதுல வந்து இன்டீஜர் 1, இன்டீஜர் 2, சம்முன்றதான் வந்து வெவ்வேறுபட்ட வேரியபிள் டிக்ளரேஷன். இதுல வந்து நீங்க இன்ட்ன்றதா வந்து இந்த டேட்டா டைப்புன்னா என்னன்றதை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம இந்த மெயின்ல அடிக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் மெயின்ல வந்து இன்டீஜர் 1 அப்படின்றத டிஃபைன் பண்றோம். இன்டீஜர் 2ன்றதை டிஃபைன் பண்றோம். சம் அப்படின்றத டிஃபைன் பண்ணி இந்த மூணுமே வந்து இட்ஸ் அ டிக்ளரேஷன், வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லிட்டேன். இப்போ வந்து printf பண்ணி என்டர் த ஃபர்ஸ்ட் இன்டீஜர்னு கேட்குறோம். என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ரன்னர் கிட்ட நீ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்டீஜர் 1ன்றத வந்து என்டர் பண்ணு அப்படின்னு சொல்றோம். லைன் கேரக்டர் போட்டுக்கோம். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்கேன்எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணணும்னா வந்து அந்த இன்டீஜரை வந்து ரீட் பண்ணி நமக்கு இன்புட்டா வாங்கி அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த %d வந்து இட் டிக்ளேர்ஸ் ஆர் ஸ்டோர்ஸ் இட் அஸ் அன் இன்டீஜர். இப்போ வந்து அதை வந்து ஒரு இன்டீஜர் 1ன்ற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்டீஜர் வாங்கிட்டோம். இப்போ ரெண்டாவது இன்டீஜரை வந்து வாங்குறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். என்டர் த செகண்ட் இன்டீஜர் அப்படின்னு போட்டுக்கிட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி இது வந்து டைப் படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நிறைய தடவை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். இப்போ வந்து நம்ம இன்டீஜர் 1 வாங்கிட்டோம், ஸ்டோர் பண்ணிட்டோம். இன்டீஜர் 2 ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ சம்ன்றதை வந்து நம்ம டிஃபைன் பண்ண போறோம். இப்போ சம்ன்றதை டிஃபைன் பண்றதுக்கு என்னன்னா இன்டீஜர் 1 பிளஸ் இன்டீஜர் 2ன்னு சொல்லிட்டோம். அதை வந்து சும்மா நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். அதை வந்து பிரிண்ட் பண்ண போறோம். தி சம் ஆஃப் த வேல்யூ 1 and 2 இஸ் அந்த %d போட்டு /n போட்டுக்கலாம், நியூ லைன் கேரக்டர். இப்போ வந்து இந்த printfல இந்த வேரியபிள் வந்து நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு சொல்லிட்டோம். இதை வந்து அடுத்து ரிட்டர்ன் 0 பண்ணிட்டோம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த டிக்ளரேஷன், அந்த வேரியபிள் டிக்ளரேஷனை தான் நம்ம வந்து கத்துக்க போறோம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம முடிச்சிட்டோம். we will try to run this. இப்போ வந்து scanf, ஓகே, இங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோம். செமிகோலன் இருக்கு 15. இங்க வந்து செமிகோலன் நான் போடாம விட்டுருக்கேன். டைப்பிங்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். நீங்க வந்து இங்க செமிகோலன் போடலைன்றதெல்லாம் வந்து அது வந்து எரர் சொல்லுது.
இப்போ நம்ம அது போட்டதுனால திருப்பி ரன் பண்ணுறோம். திருப்பி ரன் பண்ணுறதப்போ வந்து உங்களுக்கு வந்து அது வந்து என்டர் த ஃபர்ஸ்ட் இன்டிஜர் அப்படின்னு கேட்குது. இப்போ வந்து இந்த இன்டிஜரை கொடுக்குறோம். நம்ம வந்து 1ன்னு கொடுப்போம். இப்போ வந்து 2வது இன்டிஜர் கொடுன்னு சொல்லுது, நம்ம 2ன்னு கொடுக்குறோம். இப்போ வந்து இது என்ன சொல்லிடுச்சு, த சம் ஆஃப் வேல்யூ 1 and 2 is 3 அப்படின்னு சொல்லிடுச்சு. இதை ரெண்டையும் ஆட் பண்ணி அதை வந்து சொல்லிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இது மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன்றதை பார்த்துட்டோம். இதுல வந்து வேரியபிள் வந்து ஒவ்வொரு வேரியபிளாவும் டிஃபைன் பண்ணலாம், இல்லைன்னா வந்து மல்டிபிள் வேரியபிள் ஒரே லைன்லயே டிஃபைன் பண்ணலாம், ஒரே டேட்டா டைப்பா இருந்தா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 3 லைன் அடிக்கிறதுக்கு பதிலா இங்க வந்து கமா போட்டு இங்க இன்டிஜர் 2 கமா போட்டு இன்டிஜர் சம் அப்படின்றத இது பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த லைன் இதுல என்ன அட்வான்டேஜ்னா ஒரே லைன்ல நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இது வந்து ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே விஷயங்கள் தான் கேட்கணும். இப்போ வந்து நம்ம வந்து 3 அப்படின்னு கொடுக்குறோம். 2வது இன்டிஜர் வந்து 5ன்னு கொடுக்குறோம். அந்த வேல்யூ 1 அந்த வேல்யூ 2 அப்படின்றது 3 and 5 கூட்டினீங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து 8ன்னு சொல்லிட்டோம். 8ன்னு பிரிண்ட் பண்ணிட்டோம். இது மாதிரி யூசர் இன்புட் வாங்கியும் நீங்க வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து அது என்ன பண்ணும் அது பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, சாரி. இப்போ வந்து நம்ம வந்து வேரியபிள்னா என்னன்றது பார்த்துட்டோம். வேரியபிள்ல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆக்சுவலி வேரியபிள்ன்றது வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு வேலிட் ஐடென்டிஃபையர். இப்போ வந்து ஐடென்டிஃபையர்ன்றது வந்து என்ன எதை வந்து சொல்றோம் அப்படின்னா, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். வேரியபிள்ன்றது வந்து இந்த இன்டீஜர் 1 இன்டீஜர் 2 சம்ன்றத வந்து அந்த வேரியபிள்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா வந்து ஒரு ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்றோம். அது ஐடென்டிஃபையர் அப்படின்னா இன்டீஜர் 1 அதுல இருக்கு, இன்டீஜர் 2 அதுல இருக்கு, சம்ன்றது இருக்குன்றத வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த ஐடென்டிஃபையர் வந்து ஒரு பேரு தான். நீங்க வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் கேரக்டர், லெட்டர் இல்ல டிஜிட்ஸ், அண்டர் ஸ்கோர் அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்டீஜர் அண்டர் ஸ்கோர் 1, இன்டீஜர் அண்டர் ஸ்கோர் 2, சம் வேல்யூ அப்படின்னு நீங்க அடிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து இது மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா, ஆனா வந்து இப்போ நீங்க ஸ்டோர் பண்றப்பயும் அதே வேரியபிள் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இன்டீஜர் 2 நம்ம போட்டோம், சம் வேல்யூன்றதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்டீஜர் 1, இன்டீஜர் 2, இப்போ வந்து சம் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் கரெக்டா திருப்பி நம்ம என்ன நினைச்சோமோ அது ரன் ஆகணும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து இன்டர் த ஃபர்ஸ்ட் இன்டீஜர் இப்போ வந்து 10ன்னு கொடுக்குறோம். 2வது இன்டீஜருக்கு வந்து 20ன்னு கொடுக்குறோம். இப்போ வந்து 10 + 20 30ன்னு சொல்லிடுச்சு. இப்போ சப்போஸ் நீங்க வந்து சம் வேல்யூன்னு டிஃபைன் பண்ணிட்டு மறந்த மாதிரி நீங்க வந்து சம்னு நீங்க இங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து எரர் சொல்லணும் இந்த ப்ரோக்ராம்ல. இப்போ வந்து என்னன்னா, ஏன்னா இந்த சம்ன்ற வேரியபிள் நீங்க டிக்ளரே பண்ணல. இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காட்டும் இந்த ப்ரோக்ராம்ல. இதுல வந்து என்ன சொல்லுதுன்னா, எரர் சம் வந்து அன்டிக்ளேர் பண்ணலன்ற. மொத்தம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்க வந்து என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்களோ அதே வேரியபிள் இல்லைன்னா அதே ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து சி வந்து கேஸ் சென்சிட்டிவ், அப்பர் கேஸும் லோயர் கேஸும் சேம் கிடையாது. அடுத்து வேரியபிள் வந்து ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் வேல்யூ தான். அது வந்து இந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண உடனே அந்த வேல்யூ எல்லாம் போயிடும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்கன்னா அது வந்து 2 விஷயங்கள் இருக்கு. வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றது, அந்த வேரியபிளை இனிஷியலைஸ் பண்றது. இப்போ வந்து ஒவ்வொரு வேரியபிளையும் நீங்க டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த 2 விஷயங்களை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம வந்து டிக்ளரேஷன் சொன்னேன். டிக்ளரேஷன்ன்றது வந்து இதுதான் டிக்ளரேஷன் சொல்றோம். இதுல வந்து என்ன சொல்றோம்னா, இன்டீஜர் 1ன்றது ஒரு இன்ட், இன்டீஜர் 2ன்றது ஒரு இன்ட், சம் வேல்யூன்றது ஒரு இன்ட். இதுல வந்து நம்ம இனிஷியலைஸே பண்ணல. இனிஷியலைஸ்ன்றது வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இன்ட் லூப் கவுண்ட் அப்படின்னு நம்ம முன்னாடி போட்டிருந்தோம். அதுல வந்து 5ன்னு போட்டிருந்தோம். இதுதான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். நம்ம இந்த வேரியபிளை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அதுல வந்து 5ன்னு ஸ்டோர் ஆயிரும். ஆனா இப்போ இன்டீஜர் 1, இன்டீஜர் 2, இன்டீஜர் 3 வந்து எங்க வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்றோம்னா இந்த scanf ஃபங்க்ஷன்ல தான். அங்கதான் இந்த 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 ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 10ன்னு என்டர் பண்ணோமே அந்த வேல்யூ போய் அந்த இன்டீஜர்ல அசைன் ஆகும்.
அதான் வந்து டிக்ளரேஷன் சொல்றோம். அதான் வந்து இனிஷியலைசிங் த வேல்யூன்னு சொல்றோம். சாரி, டிக்ளரேஷன் வந்து இது, இனிஷியலைசிங்கிறது இங்கே தான் பண்றோம். அதே மாதிரி இன்டிஜர் 2க்கு இங்கே தான் பண்றோம். இந்த சம்ன்றதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து அதுடைய வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்றோம். இப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இன்டிஜர் 1ஐயும் இன்டிஜர் 2ஐயும் கூட்டி அந்த சம்முன்ற வேல்யூல வந்து போட்டுருன்றதா இந்த லைனுடைய இது. அதுதான் அங்கதான் வந்து இனிஷியலைஸே பண்றோம். இப்போ இனிஷியலைஸ் பண்ணாம உள்ள வேறு வேரியபிள் வந்து என்ன இருக்கும்னா, அதுல வந்து ஜங்க் வேல்யூ இல்லைன்னா கார்பேஜ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுல என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து ஒரு டெஸ்ட் எக்ஸாம்பிள் பண்றோம் அப்படின்னா, இப்போ இன்ட் வந்து லூப் கவுண்ட் வந்து 5ன்னு டிக்ளேர் பண்ணோம். அதை வந்து டிக்ளேர் பண்ணாம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தப்பான இல்லைன்னா வந்து ஒரு கார்பேஜ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. பிரிண்ட் லூப் கவுண்ட் percentage d கமா லூப் கவுண்ட் அப்படின்றது பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஜங்க் கேரக்டர் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். இங்க சம் வேல்யூன்னு கொடுக்கணும் நம்ம. ஓகே, நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம்ல வேணா இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதெல்லாம் நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இது வந்து கார்பேஜ் வேல்யூன்றதுக்காண்டி தான் நம்ம இவ்வளவு பண்றோம். இப்போ இன்டீஜர் 1 இன்டீஜர் 2 சம் வேல்யூ எதுவுமே நம்ம இனிஷியலைஸே பண்ணல. ஆனா லூப் வேல்யூ மட்டும் நம்ம பிரிண்ட் பண்றோம். இப்போ இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லூப் கவுண்ட் 0ன்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நீங்க எதுவுமே டிஃபைன் பண்ணல. இப்போ வந்து இப்போ அதே மாதிரி மேபி நம்ம வந்து பிரிண்ட் இன்டீஜர் 1 பண்ணி பார்ப்போம். இன்டீஜர் 1 பிரிண்ட் பண்றோம். இதுல வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா ஏதோ ஒரு ஜங்க் வேல்யூ பிரிண்ட் ஆகணும். இன்டீஜர் 1 இருக்கு. ஓகே, இன்டீஜர் 1. ஓகே, இன்டீஜர் 1. இன்டீஜர் 1ம் 0 தான் பிரிண்ட் ஆகுது. ஆனா வந்து நீங்க வந்து இப்போ இதை வந்து இப்போ இது வந்து அன்இனிஷியலைஸ்டு வேல்யூ. அது 0ன்றத வந்து கார்பேஜ் வேல்யூ. இப்போ வந்து லூப் கவுண்ட்டை வந்து 10 டிஃபைன் பண்றோம். இப்போ இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லூப் கவுண்ட் 10 பிரிண்ட் ஆகணும். இன்டீஜர் 1 இன்னும் வந்து 0ன்னு தான் பிரிண்ட் ஆகுது. உங்களுக்கு அது வந்து லைன் போட்டு நான் டிஃபரன்ஷியேட் பண்ண உங்களுக்கு நல்லா தெரியும். நியூ லைன் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ இது ரன் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் லூப் கவுண்ட் வந்து 10. ஏன்னா நம்ம வந்து 10ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அதனால 10ன்னு பிரிண்ட் ஆகுது. இன்டீஜர் 1 வந்து நம்ம டிஃபைனே பண்ணல, அதனால 0ன்னு பிரிண்ட் ஆகுது. இல்லைன்னா கார்பேஜ் வேல்யூ பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து வேரியபிள்ல வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். வேரியபிள்னா என்ன, வேரியபிள் ஐடென்டிஃபையர்னா என்ன, ஐடென்டிஃபையர் எப்படி டிஃபைன் பண்றது, கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, கேஸ் சென்சிட்டிவ் நம்ம வந்து பண்ண மாட்டோம். இப்போ வந்து லூப் கவுண்ட், இப்போ வந்து சியை வந்து நான் அப்பர் கேஸ் பண்றேன். இப்போ வந்து இதை ரன் பண்றேன். ஆக்சுவலி நம்ம என்ன நினைக்கிறோம், இதுவும் லூப் கவுண்ட் தான், இதுவும் லூப் கவுண்ட் தான். ஆனா வந்து இந்த வேரியபிள் சி லூப் கவுண்ட்ன்றது வந்து ஸ்மால் சி போட்டு அது வந்து டிக்ளேரே பண்ணல. அதனால என்ன சொல்லுது வந்து அன்டிக்ளேர்ட் வேல்யூ அப்படின்ற எரர் வருது. அது எதனால அப்படின்னா லூப் கவுண்ட் கேபிட்டல் சி போட்டோம் நம்ம. இப்போ வந்து இது கேஸ் சென்சிட்டிவ். இப்போ வந்து திருப்பி நம்ம சி ஸ்மால் சி போட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக ரன் ஆகணும் இந்த ப்ரோக்ராம். இப்போ வந்து நம்ம வந்து லூப் கவுண்ட் 10ன்னு பிரிண்ட் பண்றோம். அது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. வந்து இன்னொன்று என்னன்னா செமிகோலன் கொடுக்காம ரன் பண்றது. இப்போ வந்து செமிகோலன் இது வந்து சின்டெக்ஸ் எரர். இந்த இடத்துல சின்டெக்ஸ் எரர் சொல்லணும். இப்போ வந்து இங்க இருக்கு. இப்போ 19 லைன் 19க்கு ஏன் போகுது? இப்போ நான் மேபி நான் சேவ் பண்ணாம ரன் பண்ணேன்னா ஓகே, மேபி அது சேவ் பண்ணாம ரன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா எரர் எக்ஸ்பெக்டட் கமா ஆர் செமிகோலன் பிஃபோர் பிரிண்ட்எஃப் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இங்க வந்து நம்ம செமிகோலன் போடாம விட்டுட்டோம். இங்க செமிகோலன் போட்டுட்டு திருப்பி ரன் பண்ணோம்னா அந்த எரர் வராது. இப்போ வந்து டெஸ்ட்ன்றது தப்புன்னு சொல்லும். இப்போ டெஸ்ட்ன்றதை தப்புன்றதை கரெக்ட் பண்ணோம்னா திருப்பி நீங்க லூப் கேபிட்டல் சி கவுண்ட் போட்டு பிரிண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டா ரன் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம்ல நம்ம சின்டெக்ஸ் எரர்னா என்னன்னு பார்த்தோம். அதை வந்து எப்படி கரெக்ட் பண்றதுன்றதையும் பார்த்துட்டோம் நம்ம. இப்போ
நீங்க வந்து கம்பைல் எரர் வந்துச்சுன்னா, நீங்க அது அது வந்து ரொம்ப தெளிவா தான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா அது வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ப்ரோகிராம்ல லூப் கவுண்ட் 0 செமிகோலன் போடாம ரன் பண்றோம். அத வந்து ரன் பண்ணா அப்படின்னா, இப்போ வந்து லைன் வந்து 19 லைன்ல சொல்லுது. இப்போ வந்து இந்த லைன்ல தான் தப்புன்னு சொல்லுது. ஆனா இந்த லைன்ல தப்பு இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு முந்தின லைன போய் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம செமிகோலன் போடாம விட்டுருக்கோன்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சு, அத ஃபிக்ஸ் பண்ணி அத ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து வரும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சில எரர் வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கும். ஒரு சில எரர் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அத நீங்க புரிஞ்சுகிட்டு, கரெக்ட்டான இடத்துல போய் அத ஃபிக்ஸ் பண்ணணும். இது மாரி சின்ன சின்ன எரர் ப்ரோகிராம்ல வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அத புரிஞ்சுகிட்டு, நீங்க அத ஃபிக்ஸ் பண்ணி அத ரன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரோகிராம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அ அதுல உள்ள கமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். சாரி ஒரு ரீகேப் மாரி பார்த்தோம். ஒரு கமெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். சி ப்ரீ ப்ராசஸர் லைன் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். ஒரு டெஃபினிஷன் எப்படி குடுக்குறதுன்னு பார்த்துட்டோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணணுன்றத பார்த்துட்டோம். ஃபங்ஷன்னா என்னன்றத டிஃபைன் பண்றத பார்த்துட்டோம். மெயின் ஃபங்ஷன்னா என்னன்றத புரிஞ்சுக்கிட்டோம். வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றதுன்னு பார்த்துட்டோம். வேரியபிள்ல எப்படி டிஃபைன் பண்ணணும், வேரியபிள எப்படி யூஸ் பண்ணணும், வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி அதை இனிஷியலைஸ் பண்ணணும், அன்இனிஷியலைஸ்ட் வேரியபிள்னா என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சின்டெக்ஸ் எரர், கம்பைலேஷன் எரர், சிம்பிள் எரர்ஸை நம்ம பார்த்தோம். நீங்க பெரிய ப்ரோக்ராம் அடிச்சீங்கன்னா நிறைய கம்பைலேஷன் எரர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு எரரா நீங்க ஃபிக்ஸ் பண்ண அது வந்து சரியாயிரும். இப்போ வந்து நம்ம வந்து முக்காவாசி பேசிக் ப்ரோக்ராம்ன்றத வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து அட்வான்ஸ்டா கொஞ்சம் போறோம். இப்போ வந்து நம்ம டேட்டா டைப்ன்றது என்னன்னு பார்க்க போறோம். இப்போ டேட்டா டைப்ன்றது வந்து ஒரு ஒரு வேரியபிள் வந்து என்ன டைப் அப்படின்றத சொல்றது தான். சி வந்து ஸ்ட்ராங்லி டைப்டு ப்ரோக்ராம் லாங்குவேஜ். எப்படின்னா நீங்க வந்து இன்ட்ன்னு டிஃபைன் பண்ணீங்கன்னா அது வந்து இன்டீஜர் தான். அதுல வந்து வேற ஒரு ஸ்ட்ரிங்கையோ இல்ல கேரக்டரையோ போய் அதுல ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ வந்து கம்ப்யூட்டர் பை டிஃபால்ட் எதுவுமே தெரியாது என்ன டேட்டா டைப் அது ஸ்டோர் ஆகுதுன்ட்டு நீங்க வந்து உங்க ப்ரோக்ராம்ல சொல்லணும். இப்போ வந்து வேரியபிள்ல வந்து ஒரு 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 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த இப்போ ஏன்றதான் வேரியபிள். அந்த வேரியபிள்ல வந்து நீங்க வந்து ஏன்றத வந்து இன்ட்ன்னு டிஃபைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா சி வந்து ஸ்ட்ராங்லி டைப்டு கேரக்டர் சொன்னா. அடுத்து வந்து அதுல வந்து 5ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்றோம். அது வந்து இன்டீஜர் டைப். இப்போ வந்து இன்டீஜர் இன்டீஜர் ஃப்ளோட் டபுள் அப்படின்னு நிறைய நீங்க வந்து சில கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து என்னன்னா வந்து இன்டீஜர்ன்றது வந்து ஒரு ஹோல் நம்பர். இப்போ வந்து 1 2 3 5 10 100 2000 அப்படின்றது ஹோல் நம்பர். அதுதான் வந்து இன்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டெசிமல் நம்பர்ன்றது வந்து இருக்கு. இப்போ வந்து 10.2 20.4 அப்படின்றது வந்து ஒரு டெசிமல் நம்பர். அதை வந்து ஃப்ளோட்டிங் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதுல வந்து ஃப்ளோட்டு இல்லைன்னா டபுள்னு நீங்க டிஃபைன் பண்ணலாம். இப்போ ஃப்ளோட் அல்ல டபுளுக்கு வந்து என்ன பெரிய வித்தியாசம்னா ப்ரிசிஷன் தான். ஃப்ளோட் வந்து கம்மியான ப்ரிசிஷன் இருக்கும், டபுள் வந்து அதிகமான ப்ரிசிஷன் இருக்கும். இப்போ வந்து இது டேட்டா டைப்ல வந்து இப்போ நியூமெரிக்கல் வேல்யூஸ் எல்லாமே பார்த்தோம். இன்ட், ஃப்ளோட் அப்படின்றது. நீங்க வந்து ஒரு கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணணும்னா நீங்க கேரக்டர் டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இன்டீஜர் டேட்டா டைப்ன்றது வந்து லாங், இன்ட், ஷார்ட் அப்படின்னு இருக்கு. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து ஃப்ளோட் அண்ட் டபுள். இது இந்த மாதிரி டிஃபைன் பண்றதா வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. சில வந்து நீங்க அட்வான்ஸ்டா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணலாம், ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃபைன் பண்ணலாம், லிங்க் லிஸ்ட் டிஃபைன் பண்ணலாம். அதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு. பட் வந்து பிரிமிட்டிவா உள்ள இது டேட்டா டைப்ஸ் வந்து கேர், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட் அண்ட் டபுள். அதோடைய சைஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பைட்டு கேர்ல வந்து ஒரு பைட்டு தான் இருக்கும். அன்சைன்ட் கேர்ல வந்து ஒரு பைட்டு தான் இருக்கும். ஷார்ட்னா என்னன்னு டிஃபைனேஷன். அதுல வந்து 2 பைட்டு தான் மேக்ஸிமம் இருக்கும். அதுல ஒரு எவ்வளோ ரேஞ்ச் ஸ்டோர் பண்ணலாம். அன்சைன்ட் ஷார்ட்ன்றது என்னது, அதுல உள்ள வேல்யூ எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம். இந்த 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 இதுல வழியா போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. ஒரு டேட்டா டைப்பும் எதுக்கு வந்து இப்போ அன்சைன்ட் இன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து இன்ட்ல ஸ்டோர் பண்ணலாம். அன்சைன்ட் இன்ட்ல வந்து பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்கு. நீங்க அதை வந்து ஒன்னொன்னா நீங்க யூஸ் பண்ண கத்துக்கலாம்.
இப்போ வந்து ஃப்ளோட் எங்க யூஸ் பண்ணணும், இன்ட் எங்க யூஸ் பண்ணணும்ன்றத வந்து நீங்க உங்க ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி. ஃப்ளோட்னா ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா நீங்க அதை ஃப்ளோட்னு ஸ்டோர் பண்ணணும், அதாவது ஒரு டெசிமல் வேல்யூ. இல்ல எனக்கு எல்லாமே வந்து ஹோல் நம்பர் தான் இருக்க போகுது அப்படின்னா இன்ட் டிக்ளேர் பண்ணணும். இப்போ வந்து நீங்க ஒரு கேரக்டர் அரே ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து கேரக்டர் டிஃபைன் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அதை வந்து டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து இதை ஃபுல்லாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் இன்டீஜர் டெஸ்ட் இன்டீஜர் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ வந்து 1000 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறோம் அதை. இப்போ வந்து print integer அப்படின்னு அடிச்சோம்னா அதை வந்து அதோடைய டேட்டா டைப் %t/n போட்டு நம்ம வந்து அந்த டெஸ்ட் இன்டீஜர்ன்றதை வந்து பிரிண்ட் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து இன்டீஜரை பிரிண்ட் பண்றதுக்கு பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணோம்னா ஃப்ளோட்டுன்றதை வந்து ஃப்ளோட்டை இது பண்ணலாம். ஃப்ளோட் டெசிமல் அப்படின்றது இது வந்து நீங்க வந்து 10,000 1000.1000 அப்படின்றத வந்து நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து ஒரு டெசிமல் வேல்யூ. சரியா? இப்போ வந்து இதை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணலாம். நீங்க வந்து இதை பிரிண்ட் பண்ணணும்னா இது வந்து பிரிண்ட் ஃப்ளோட் அப்படின்னு ஃப்ளோட்டை பிரிண்ட் பண்ணணும்னா இதை வந்து %f போடணும். இங்க வந்து வேல்யூ வந்து ஃப்ளோட் டெசிமல் வந்து பிரிண்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ளோட் பார்த்துட்டோம். இப்போ வந்து டபுள் பார்க்கலாம். டபுள் டெசிமல் அப்படின்னு பார்க்குறோம். இதுலேயும் வந்து உங்களுக்கு இன்ட் தான் ஸ்டோர் ஆக போகுது. இதில் வந்து 1234.1234567 அப்படின்னு போடுறோம். அதில் வந்து திருப்பி நம்ம வந்து அதையும் பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் டபுள் இதில் வந்து டபுள் டெசிமல்ன்றதை வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ வந்து இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டீஜர்ன்ற ஒரு டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃப்ளோட்டுன்ற ஒரு டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதோடைய வேரியபிள் இன்டீஜருடைய வேரியபிள் நேம் வந்து டெஸ்ட் இன்டீஜர். ஃப்ளோட்டுன்றது வந்து ஃப்ளோட் டெசிமல். டபுள்ன்ற வேரியபிள் நேம் வந்து டபுள் டெசிமல். அது வந்து டபுள் டேட்டா டைப். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இங்கே வந்து நான் ஓகே இங்கே வந்து டபுளுக்கும் நீங்கள் வந்து %f யூஸ் பண்ணலாம், இல்லைனா லாங் டபுள் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து 1000ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து டபுள் நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்து இது வந்து மோர் ப்ரிசிஷன் கூடினதுனால அதை வந்து 00ன்னு எக்ஸ்ட்ராவா பிரிண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து டபுள் வந்து 1234.1234567 வந்துருச்சு. இப்போ இது மாதிரி டபுளுக்கு வந்து டபுள் எப்படி பிரிண்ட் பண்ணுமோ அது மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். டெசிமல் எப்படி ஃப்ளோட் எப்படி பிரிண்ட் பண்ணுமோ அது மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். இன்டீஜரும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம் இந்த ப்ரோக்ராம்ல. அது மாதிரி நீங்க என்ன டேட்டா டைப் வேணுமோ அதுக்கு மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ப்ரோக்ராம் பார்த்துட்டோம், டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டோம். டேட்டா டைப்ஸ்ல வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டா நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. நீங்க வந்து அட்வான்ஸ்டா போக போக அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ வந்து ஒரு சிம்பிள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து நிறைய தடவை வந்து ஒரு டிசிஷன்றதை வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். பட் வந்து டிசிஷன்ல பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து உங்களோட ப்ரோக்ராமை பிரான்ச் பண்ண முடியும். ஒரு 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 ஆள்கிட்ட வந்து ஒரு ஒரு வயசு என்னன்னு கேட்டுட்டு அந்த வயசு வந்து ரொம்ப ஓல்டா யங்கா அப்படின்றத டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா வயசு உடைய வேல்யூ வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். இப்போ வந்து அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 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 லூப்பு இல்லைன்னா எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நீங்க வந்து அந்த அந்த டிசிஷன் மேக்கிங் கிரைட்டீரியா கொடுக்கணும்.
அந்த டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து இட் வில் ஸ்பிளிட் ஆஃப். எக்ஸ்பிரஷன்றது வந்து ஒரு ஒரு டிசிஷன் மேக்கிங் லூப், அந்த இது எக்ஸ்பிரஷன் அது வந்து இட் வில் எவால்வேட் அஸ் அ வேல்யூ. காமன் எக்ஸ்பிரஷன் வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன் தான். அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது தான் எவால்வேட் ஆகும். உங்களுக்கு வந்து ட்ரூனா ஒன் பிரான்ச் ஆஃப் கோட் போகும், ஃபால்ஸ்னா அனதர் பிரான்ச் ஆஃப் கோட் போகும் ஆக்சுவலி. இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கான சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஓகே, இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போயிடுவோம். ஓகே, இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போயிடுறோம். இப்போ ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகுது. ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா அது வந்து அந்த கண்டிஷன்ல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வர்றதை பொறுத்து நம்ம வந்து அதை வந்து மாற்ற போறோம். இப்போ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து அது ட்ரூனா வந்து ஒரு லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணு. எல்ஸ் எப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸா இருந்தா இன்னொரு டைப் ஆஃப் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுன்றதான் வந்து அந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ணும். இப்போ வந்து அதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து இந்த இந்த இதில் வந்து நம்ம we'll remove all this variable declaration. இப்போ வந்து நம்ம வந்து int age அப்படின்றத வந்து நம்ம இது பண்ணுறோம். printf please enter your age அப்படின்னு போட்டுக்கிட்டு அதை வந்து நம்ம scanf பண்ணி %d, percentage. இப்போ வந்து அதை வந்து ஏஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இங்கே ஒரு ஒரு டபுள் கோடு விட்டுட்டோம், அதான் தப்புன்னு. ஓகே, இப்போ வந்து அதில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறோம். இதுதான் வந்து பூலியன் எக்ஸ்பிரஷனாக வரப்போகுது. இப்போ நமக்கு ஏஜ் லெஸ் தென் 50 அப்படின்னா அதை வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒரு கர்லி, நான் ஃபங்க்ஷன் மாதிரியே தான் இங்கே வந்து ஒரு கர்லி பிரேஸ் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். printf you are less than 50 years, அது வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எல்ஸ் பட்டு ஏஜ், எல்ஸ் இஃப் கூட போடலாம். எல்ஸ் இஃப்ல என்னன்னா இன்னொரு கண்டிஷன் கொடுக்கும், லெஸ் தென் 60 you are less than 60 years அப்படின்னு பிரிண்ட் பண்றோம். இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா வந்து you are not you are too oldன்னு போட்டுரும். ஏன்னா வந்து 50 வயசு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கலாம் வந்து too old தான். அதனால we are printing it. இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்றோம்னா ஏஜ் வாங்குறோம். அது வந்து லெஸ் தென் 50 இருந்தா லெஸ் தென் 50 பிரிண்ட் பண்றோம். லெஸ் தென் 60 இருந்தா லெஸ் தென் 60 பிரிண்ட் பண்றோம். இல்லைன்னா வந்து யூ ஆர் டூ ஓல்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன சொல்லுது, ஓ printf போட மாட்டேன், printf. ஓகே, இப்போ வந்து நம்ம ரன் பண்றோம். enter your age, நான் வந்து 40 வயசு அப்படின்னு போடுறேன். you are less than 50 years old சொல்லிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து திருப்பி ரன் பண்றோம். 51 வயசு கொடுக்குறோம் அப்படின்னா you are less than 60 years old சொல்லிடுச்சு. இப்போ திருப்பி ரன் பண்றோம். நம்மளோட வயசு வந்து 70 அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா you are too old அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த ப்ரோக்ராம் மூலமா நீங்க வந்து உங்களோட வயசை யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து 50 வயசு கம்மியா 60 வயசு கம்மியா இல்ல வந்து டூ ஓல்டா அப்படின்றத வந்து நம்ம இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வழியா இஃப் ஸ்டேட்மெண்ட் வழியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதுல உள்ளதுதான் நான் சொல்றது தான் மெயினா சொல்ல வந்தது என்னன்னா இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் தான். இது வந்து லெஸ் தென் 50 இருந்துச்சுன்னா இந்த ட்ரூ, இது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகும்.
லெஸ் தென் 60 அவங்களோட வயசு இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகும், இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகுது. அதான் நம்ம இப்போ 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது ட்ரூவா இருந்தா என்ன நடக்குது, இது ட்ரூவா இருந்தா என்ன நடக்குது, இது ட்ரூவா இருந்தா என்ன நடக்குதுன்றது. சாரி, இது ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா இந்த கடைசி எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அதான் வந்து இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து நம்ம வந்து லூப் எப்படின்றத லூப்னா என்னன்னு பார்த்தோம். சாரி, அந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு பார்த்தோம். லூப் இல்ல, சாரி, லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு பார்த்தோம். பூலியன் எக்ஸ்பிரஷனா என்னன்னு பார்த்தோம். ட்ரூவா இருந்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். ஃபால்ஸா இருந்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து ரன் பண்றது, எப்படி டிஃபைன் பண்றதுன்றத பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்து வந்து லூப்ஸ்குள்ள போக போறோம். சில வந்து ஒரு 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 சேம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து திருப்பி திருப்பி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும் ஒரு கண்டிஷன் பேஸ்டா அப்படின்னா அதுக்கு பேர் வந்து லூப்னு சொல்லுவாங்க. இப்போ லூப்ல வந்து என்ன நடக்கும்னா ஒரு கண்டிஷனை டிஃபைன் பண்ணுவீங்க. அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகி அது வந்து ட்ரூவா இருக்க வரைக்கும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். சில வந்து பேசிக்கா 3 டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. ஃபார் லூப்னு சொல்லுவாங்க, ஒயில் லூப்னு சொல்லுவாங்க, டூ ஒயில் லூப் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமா ஃபார் லூப் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபார் லூப்ல என்னன்னா வந்து ஃபார் லூப் உடைய சின்டெக்ஸ் என்னன்னா, ஃபார் போட்டுட்டு அதை ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு வேரியபிளை வந்து நீங்க இனிஷியலைஸ் பண்ணணும். அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அடுத்து அந்த வேரியபிளை அப்டேட் பண்ணணும். அது உள்ளக்குள்ள கர்லி பிரேசஸ்க்குள்ள நீங்க என்ன கோட் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை நீங்க கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வேணா பார்ப்போம். இப்போ வந்து சாரி, நான் திருப்பி ஓகே. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு சிம்பிள் ஃபார் லூப், இப்போ வந்து int loop count equal to 5ன்னு டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபார் லூப் டிஃபைன் பண்றோம். இப்போ வந்து ஃபார் int I equal to 0, I less than loop count semicolon I plus plus curly braces, curly bracket போட்டுட்டு print this is test loop அப்படின்னு போட்டுட்டு percentage d போட்டுட்டு அந்த ஐஏ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ சரியா? இப்போ வந்து இது வந்து சிம்பிள் ஃபார் லூப். நான் சொன்ன மாதிரி என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம், ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம், ஒரு கண்டிஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம், ஒரு வேரியபிள் அப்டேட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் அதை திருப்பி சொல்றேன் பாருங்க. இதுதான் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன், இதுதான் கண்டிஷன், இதுதான் வேரியபிள் அப்டேட். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், இது வந்து ஒரு டெஸ்ட் லூப்னு பிரிண்ட் பண்ணி அந்த ஐன்ற வேரியபிளையும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து printf போடணும். ஓகே, printf போட்டு ரன் பண்ணீங்கன்னா ஓகே, இங்க வந்து பெர்சன்டேஜ் என்ன வேணா போட்டுக்கலாம், /n போட்டு ரன் பண்ணீங்கன்னா this is test loop 0 1 2 3 4. ஏன்னா வந்து நம்ம லூப் கவுண்ட் 5 ஓட முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதே லூப்பை வந்து 10ன்னு மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். 10ன்னு மாத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும், 9 வரைக்கும் ரன் ஆகணும். இப்போ 0 1 2 3 until 9 வரைக்கும். இதே வந்து நீங்க வந்து என்னன்னாலும் பண்ணலாம். நீங்க இப்போ 100 போட்டு ரன் பண்ணீங்கன்னா 100 டைம் 99 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். இந்த பாத்தீங்கன்னா 99 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்க வந்து உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்து மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நீங்க வந்து இதை மாத்தி 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 உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு ஃபார் லூப் உடைய ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பேசுற மாதிரி தான் வேரியபிள் இனிஷியலைசேஷன் வந்து உங்களுக்கு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அதை வந்து ஒரு கண்டிஷனை டிஃபைன் பண்றதுக்கு ரெண்டாவது அந்த ஃபார் லூப்ல உள்ள ரெண்டாவது கண்டிஷன் டிஃபைன் ஆகுது. வேரியபிள் அப்டேட் செக்ஷன் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வேரியபிள்ல கூட நீங்க வந்து டிஃபரெண்டா கூட பண்ணலாம். ஆக்சுவலி i+2 அப்படின்னு கூட போடலாம், i+1 அப்படின்னு போடலாம். அது மாதிரி நீங்க வேரியபிள் வந்து நீங்க மாத்திக்கலாம். i++ அப்படின்னா சிம்பிள் இன்க்ரிமெண்ட். அது மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிஃபைன் பண்ணணுமோ அதை டிஃபைன் பண்ணி நீங்க ரன் பண்ணலாம்.
இப்போ வந்து ஃபார் லூப்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒயில் லூப்ன்றது என்னன்னு பார்ப்போம். ஒயில் லூப்ன்றது வந்து சிம்பிள். ஃபார் லூப்ல வந்து நம்ம வந்து வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணோம், கண்டிஷன் கொடுத்தோம், வேரியபிள் இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஒயில் லூப்ல அதெல்லாம் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நெவர் எண்டிங் லூப் எழுதிடக்கூடாது. நெவர் எண்டிங் லூப்ன்றது வந்து என்னன்னா, இந்த கண்டிஷனை வந்து மீட் பண்ணி இந்த லூப் வெளியே வர்ற அளவுக்கு நீங்க பண்ணணும். நீங்க வந்து நெவர் எண்டிங் லூப் போட்டீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வெளியவே வராது. இட் வில் பி கீப் ஆன் ரன்னிங். ஆக்சுவலி அதுல ஒரு பெரிய பிரச்சனை ஒயில் லூப்ல இருக்கு. லூப் வந்து அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்க வரைக்கும் ரன் ஆகும். எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அந்த லூப் வந்து வெளியே வந்துடும். ஒயில் லூப்ன்றது வந்து ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் ஆஃப் ஃபார் லூப் தான். நீங்க வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், வேரியபிள் அப்டேட் பண்ணணுன்ற இதே கிடையாது ஆக்சுவலி. இப்போ வந்து ஒயில் லூப்புக்கு வேணா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து இதுல வந்து இதை ஃபுல்லா எடுத்துருவோம். எடுத்துட்டு int x equal to 0 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுறோம், அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறோம். while x less than 10 அப்படின்னு போட்டுட்டு printf this is my while loop test அப்படின்னு போட்டுட்டு %d போட்டுட்டு அதை வந்து எக்ஸ்ன்றதை பிரிண்ட் பண்றோம். அடுத்து வந்து எக்ஸ் பிளஸ் பிளஸ்ன்னு போட்டுறோம். இப்போ வந்து எக்ஸ் பிளஸ் பிளஸ் போட்டுறோம். இப்போ வந்து எக்ஸை வந்து நம்ம 0ல இருந்து ஆரம்பிக்கிறோம். எக்ஸ் எப்போ எக்ஸ் வந்து லெஸ் தென் 10 இருக்கிற வரைக்கும் நீ வந்து இந்த ஒயில் லூப்பை கன்டினியூ பண்ணணும்னு சொல்றோம். இப்போ வந்து %d பிரிண்ட் பண்ணி நம்ம இதை ரன் பண்ணுவோம். இப்போ இதுல என்ன வரும்னா 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகி இந்த ஒயில் லூப் ஸ்டாப் ஆயிருக்கும். ஓகே, இங்க வந்து நான் /n கொடுத்திருந்தேன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லதா இருக்கும். இங்க வந்து ரன் பண்ணீங்கன்னா ஓகே, this is my while loop 0 1 2 3 4 5 6 7 8 9 வந்துருச்சு. இப்போ வந்து இந்த லூப் வந்து 10 தடவை இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்போ வந்து நீங்க இதே நான் சொன்ன மாதிரி இது வந்து 100 மாத்தலாம், 100 மாத்தி ரன் பண்ணலாம். இப்போ வந்து 100 மாத்தி ரன் பண்ணீங்கன்னா 99 டைம்ஸ் ஓடிடுச்சு. இதே வந்து நீங்க வந்து 2 டைம்ஸ் ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2 டைம்ஸ் மாத்திக்கிட்டு இதை ரன் பண்ணலாம். நீங்க வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து 2 தடவை தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஒயில் லூப். ஃபார் லூப்புக்கும் ஒயில் லூப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நீங்க வந்து அந்த கண்டிஷன் மட்டும் தான் இங்க டிஃபைன் பண்ணணும். ஒயில் லூப் நீங்க வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, எனக்கு கண்டிஷன் மட்டும் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த ஒயில் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், அதுக்கு அந்த அந்த இது வழியா தான் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் லூப் பார்த்துட்டோம், ஒயில் லூப் பார்த்துட்டோம், டூ ஒயில் பார்க்கலாம். டூ ஒயில் வந்து ஒயில் மாதிரியே தான், ஆனா வந்து டூன்னு ஒரு செட் ஆஃப் எக்ஸிகியூஷன் பண்ணிட்டு அதுக்கடுத்து கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் வந்து டெஸ்ட் பண்றது அட் த எண்ட் ஆஃப் த பிளாக்ல தான் அந்த கண்டிஷன் டெஸ்ட் ஆகும். ஸோ தட் த பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட் அட்லீஸ்ட் ஒன்ஸ். அந்த பிளாக் வந்து ஒரு தடவையாவது கட்டாயம் எக்ஸிக்யூட் ஆகியே தீரும். இப்போ வந்து அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா திருப்பி போய் அந்த அந்த எக்ஸிகியூஷன் நடக்கும். ஒரு டூ வைல் வந்து ஆல்மோஸ்ட் த சேம் எக்ஸப்ட் தட் த லூப் வந்து அட்லீஸ்ட் அந்த லூப் பாடி வந்து ஒரு தடவையாவது ரன் ஆயிரும் அப்படின்றதா அதுல உள்ள கணக்கு ஆக்சுவலி. இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம x0னே போட்டிருந்தோம். இப்போ வந்து டூ வைல்ல வந்து என்ன கண்டிஷன்னா நம்ம டூ போடுறோம். டூ போட்டுட்டு இந்த ஒயில தூக்கி இந்த ப்ரோக்ராமுடைய கடைசியில போட்டோம்னா நமக்கு வந்து அது 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 முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. இப்போ வந்து இங்க வந்து டூ போட்டுட்டோம். இப்போ அதே ப்ரோக்ராம் தான். இப்போ வந்து நம்ம வந்து printf நம்ம வந்து எக்ஸை வந்து 0ன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 2 தடவை நமக்கு அதே லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். இது வந்து ஓகே
சரியா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஓகே, அதே தான், டிஃப்ரென்ஸ் இல்லை. உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகுது, 2 தடவை எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ வந்து இதுல வந்து இப்போ வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறோம். நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 0வா இல்லைன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணுன்ட்டு. இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 0 தான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0ன்றது வந்து ஃபெயில் தான் ஆகணும். அப்போ வந்து இது எக்ஸிக்யூட்டே ஆகக்கூடாது. ஆனா டூ வைல்ல வந்து ஒரு தடவையாவது எக்ஸிக்யூட் ஆறதுனால ஒரு தடவை மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸ்டாப். ஓ, மேபி சேவ் ஆகலையான்னு தெரியல எனக்கு. ஓகே, இதை வந்து நம்ம திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம், டூ போட்டுட்டோம், எக்ஸ் ப்ளஸ் பண்ணிட்டோம்ல, கரெக்ட். அது தப்பு, அது பண்ணியிருக்க கூடாது. பிரிண்ட் எஃப் போட்டோம். இது வந்து பிரிண்ட் திஸ் இஸ் அ ஒயில், டூ ஒயில் லூப்னு வேணா மாற்றிக்கலாம், டூ ஒயில். ஏன்னா வந்து இதில் ப்ரீவியஸாக என்ன ஆயிடுச்சுன்னா, எக்ஸ் வந்து ப்ளஸ் போட்டதுனால 1ன்னு போயிருச்சு, இது வந்து நெவர் எண்டிங் லூப்பாக போயிருச்சு. இதுதான் நம்ம பண்ணக்கூடாது ஆக்சுவலி. இப்போ வந்து இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு தான் இருக்கும் இந்த இடத்துல வரப்ப. இது வந்து ஒரே ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகும். கரெக்டா நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணிட்டோம். முன்னாடி வந்து இந்த எக்ஸ் பிளஸ் பிளஸ் இருந்ததுனால எக்ஸ் 0ன்னு இருந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண உடனே ஒரு தடவை 0ன்னு பிரிண்ட் ஆயிருக்கும். ஆனா வந்து இந்த எக்ஸ் வேல்யூ வந்து 1 ஆயிருக்கிறதுனால இந்த கண்டிஷன் வந்து எப்பயுமே மீட் ஆகாம இட் வாஸ் கீப் ஆன் ரன்னிங் ஃபார் லைக் நெவர் எண்டிங் லூப். ஆனா வந்து நம்ம இப்போ எக்ஸ் பிளஸ் பிளஸ் கமெண்ட் பண்ணிட்டதுனால இது வந்து இது வருது. நான் வேணா திருப்பி வேணா என்ன தப்புன்றதையும் சொல்றேன். இப்போ வந்து இதை வந்து கேம் பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஐ வில் ஜஸ்ட் ரன் இட் ஃபார் அ வெரி குவிக் டைம். ஓ ஸ்டாப் பண்ண வர மாட்டேங்குது ஆக்சுவலி. ஐ வாண்டட் டு ஷோ யூ தட். ஓ இல்லை, எப்படியாவது ஓகே, என்னால் அதை காட்ட முடியல. பட் வந்து இதான் அதில் தப்பு நடந்திருக்கு. இப்போ நீங்கள் இதை கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அந்த நெவர் எண்டிங் லூப்புக்கு பதிலாக இட் இஸ் கோனா பிரிண்ட் ஒன்லி ஒன். ஏன்னா வந்து நம்ம வந்து 2 தடவை பிரிண்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்கேயும் 0ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு, இங்கேயும் 0 ஆயிடுச்சு. இந்த பிரிண்ட் தேவையில்லாத விஷயம்தான். அதனால நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இதை ரன் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகணும். இதான் வந்து டூ வைல் லூப். டூ வைல் லூப்ல இந்த டூ பண்ணிட்டு தான் கண்டிஷனே செக் ஆகும். அதனால அட்லீஸ்ட் இந்த லூப் வந்து ஒரு தடவையாவது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து எல்லாமே லூப்ல வந்து 3 டைப் ஆஃப் லூப் பார்த்தோம். ஃபார் லூப் பார்த்துட்டோம், ஒயில் லூப் பார்த்துட்டோம், டூ வைல் லூப் பார்த்துட்டோம். பேசிக்கா இதான் லூப்பு. நம்ம வந்து ஓகே, லூப்ல வந்து 2 இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பிரேக்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து கண்டினியூன்னு சொல்லுவாங்க. இப்போ பிரேக் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு லூப் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த லூப்ல இருந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன்ல நான் வந்து வெளியே வந்துடணும்னு நினைச்சேன்னா அதை வந்து நான் வந்து அந்த பிரேக் கொடுத்து நம்ம வெளியே வந்துட முடியும். பிரேக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த லூப்ல இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு பின்னாடி உள்ள ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ வந்து அதுக்கு வேணா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி அந்த வைல் லூப்புக்கு போய் நான் ஒரு இப்போ வந்து வைல் லூப்ல வந்து அதை பேஸ் பண்றேன். இப்போ இதான் நம்ம முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த வைல் லூப் தான் நான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து என்னன்னா வந்து நம்ம முன்னாடி வந்து இதுல வந்து எந்த ஒரு கண்டிஷன் கொடுக்காம இப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் லெஸ் தென் 10, பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்ட் எக்ஸ் பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா இது வந்து ஹலோ வேர்ல்டு 10 டைம்ஸ் பிரிண்ட், 9 டைம், அதாவது 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும், மொத்தம் 10, 0ல இருந்து ஆரம்பிச்சா. இப்போ வந்து நமக்கு 0 ஹலோ வேர்ல்ட் 1 2 3 4 until 9 பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா
இது வந்து எக்ஸ் வந்து 1 2 3 4 5ன்னு எவால்வேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா இந்த இஃப்க்குள்ள இஃப் ஆஃப் 5ன்னு போட்டோம்னா அது வந்து இதுக்கு அடுத்து அது எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. இப்போ வந்து 4 வரைக்கும் தான் அந்த ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகணும். ஏன்னா எக்ஸோட அந்த 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா 5ஓட இது பிரேக் ஆயிடுச்சு. ஏன்னா 5 வந்துருச்சு ஹலோ வேர்ல்டு 5ன்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 5ஓட நின்றுட்டு அதுக்கு மேல அது எக்ஸிக்யூட்டே ஆகல ஆக்சுவலி. அதான் அதுல உள்ள இது. ஓகே, நம்ம திருப்பி இதை கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். உங்களுக்கு அப்பதான் வித்தியாசம் தெரியுது. இப்போ வந்து இதை வந்து 9 டைம்ஸ் 9 வரைக்கும், அதாவது 10 0ல இருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருச்சு. இப்போ நான் அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டேன்னா அந்த இடத்து அந்த அந்த 5ன்ற கண்டிஷன், எக்ஸ் வந்து 5ன்ற கண்டிஷனோட பிரேக் ஆகி வெளியே வந்துடும். இதுதான் வந்து பிரேக்கோடது. இது இதுல வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றப்ப இந்த கண்டிஷன்லயும் உள்ளக்குள்ள வரலாம். ஆனா உள்ளக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன் வந்துச்சு, அதுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த பிரேக் போட்டுக்கலாம். இப்போ பிரேக் பார்த்துட்டோம். இப்போ வந்து கண்டினியூன்றது இன்னொரு கீவேர்டு இருக்கு. கண்டினியூ அப்படின்னா என்னன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டோட அந்த அந்த லூப்பே வந்து அப்படியே கண்டினியூ ஆயிரும். அதுல வந்து அதுக்கடுத்து உள்ள எந்த ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகாது ஆர் எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனா அடுத்த ஐட்ரேஷன் போயிரும். அதனால வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கண்டினியூ ஆயிரும். இப்போ இதே ப்ரோக்ராமை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு ஃபார் லூப்பை நான் போட்டு ரன் பண்ணுவோம். நம்ம இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் டிஃபைன் பண்றோம். இப்போ வந்து ஃபார் லூப்ல வந்து int x ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம். எக்ஸ் வரைக்கும் ரன் பண்றோம். எக்ஸ் டைம்ஸ் லெஸ். இதில் வந்து நான் வந்து இந்த இஃப் இது பண்ணிடுறேன், பிளாக் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸ் வந்து 5ன்னு டிஃபைன் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸ் வந்து 5ன்னு டிஃபைன் பண்ணிட்டோம். இது வந்து 5 டைம்ஸ் ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகணும். சரியா? இப்போ வந்து 0 1 2 3 4 வரைக்கும் 5 தடவை பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து I ஈக்குவல் டு 3னா கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்றேன் இந்த ஃபார் லூப்ல. இப்போ என்ன வரும் அப்படின்னா 3 மட்டும் பிரிண்ட் ஆகாது. 0 பிரிண்ட் ஆயிடுச்சு, 1 பிரிண்ட் ஆயிடுச்சு, 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் இங்க கொடுத்துட்டதுனால அதுல இருந்து பிரேக்கேவே ஆகி இந்த பிரிண்ட் ஆஃப் ஹலோ வைல்ட் ஆஃப் 3 அப்படின்றது பிரிண்டே ஆகாம உங்களுக்கு வந்து அடுத்த ஐட்ரேஷன் விச் இஸ் த 4th ஐட்ரேஷனுக்குள்ள போய் அது வந்து 4 ஆஃப் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருச்சு ஆக்சுவலி. இப்போ இதான் வந்து ஃபார் லூப் பார்த்துட்டோம், சாரி கண்டினியூ பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த இந்த டெஸ்ட்ல சரி இந்த ட்ரைனிங்ல வந்து என்ன பார்க்கணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபார் லூப்ல சாரி பிரேக் அண்ட் கண்டினியூ முடிச்சிட்டோம் ஆக்சுவலி. இதுதான் வந்து ஒரு சி உடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன். உங்களுக்கு வேணா ஒரு ரீகேப்பா வேணா வந்து என்னன்றதை உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது வந்து உங்க கம்ப்யூட்டரோட நீங்க இன்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு டூல் தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது வந்து நீங்க நம்ம மிஷின் ரீடபிள் இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து கோட் எழுதாம ஹியூமன் ரீடபிள் கோடா எழுதி நம்ம அதை வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்றோம். இப்போ வந்து பேசிக்கா ப்ரோக்ராம்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட் எழுதலாம், ஒரு சி ப்ரீ ப்ராசஸர் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஒரு டெஃபினிஷன் வேரியபிள் டிக்ளரேஷன் கொடுக்கலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதலாம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கட்டாயம் எல்லா சி ப்ரோக்ராம்லையும் இருக்கணும். ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்கணும். நீங்க வந்து என்ன வேரியபிள் என்ன டேட்டா டைப்ன்றது, நம்ம டேட்டா டைப் இன்ட்னா என்ன டேட்டா டைப்னு சரி இன்ட்ன்றது ஒரு டேட்டா டைப், அதை எப்படி டிஃபைன் பண்றதுன்றதை பார்த்தோம். ஒரு வேரியபிள்னா என்னன்னு பார்த்தோம், அதை எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பார்த்தோம். கேஸ் சென்சிட்டிவா அப்பர் கேஸ் லோயர் கேஸ் பார்த்தோம். எப்படி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுன்னு பார்த்தோம். எப்படி இனிஷியலைஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இனிஷியலைஸ் பண்ணாம இருந்தா என்ன ஆகுன்றத பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து சின்டெக்ஸ் எரர்ஸ் பார்த்தோம். நம்ம கம்பைல் பண்றப்ப என்னென்ன எரர் வருது அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்றத பார்த்தோம். அடுத்து வந்து வேரியஸ் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். இன்ட்டு, டபுள், ஃப்ளோட்டு, அது மாதிரி வெவ்வேறு டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்னா என்னன்றதை பார்த்தோம். அடுத்து இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். லூப்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் லூப், ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல்.
அது பார்த்தோம். ஃபைனலா வந்து உங்களுக்கு பிரேக்னா என்ன, கன்டின்யூ என்னன்றத பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு கிளாஸ் அலி. நீங்கள் இந்த ஆன்லைன் எடிட்டர் காட்டியிருந்தீங்க இல்லையா, அந்த ஆன்லைன் எடிட்டரோட அந்த லிங்க்ஸ் எடுத்து நீங்கள் சேட்டில் போட்டுருங்க. ஸோ தட் வந்து சில பேர் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அந்த ஆன்லைன் எடிட்டர் போட்டுருங்க. வேறு ஏதாவது நீங்கள் கவர் பண்ண வேண்டியது இருக்கா, இல்லை நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் எனேபிள் பண்ணிடலாம் பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது இந்த சி ப்ரோக்ராமிங்கில் வந்து ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு கிளாஸில் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் சேட்லேயும் போடலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா அன்மியூட் பண்ணுறேன், நீங்கள் கேட்கலாம் கேள்விகளை. ஒருத்தர் கேட்டிருக்காரு, இப்போ நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் வந்து C++ இருக்கு இல்லையா, ஸோ சிக்கும் C++க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காரு. என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது இந்த கிளாஸில்? சிக்கும் C++க்கும் சியோடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் C++. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபியூ டிஃப்ரென்சஸ் நான் சொல்கிறேன். சியில் பண்ணுற எல்லா விஷயங்களுமே நீங்கள் C++ல பண்ணலாம். ஆனால் வந்து C++ல வந்து சி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம் தான். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எழுதி ஃபங்க்ஷன்ஸ் எழுதி அதை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். C++ல மெயின் வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். உங்களுக்கு கிளாஸு, மெத்தட்ஸு அது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். சியில் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் தான் எழுத முடியும், கிளாஸஸ்லாம் டிக்ளேர் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அதான் பெரிய டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து C++ல பண்ண முடியும். ஓகே, ஸோ அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த சி வந்து ஒரு ப்ரொசீஜரல் கோடிங் மாதிரி, ஸோ ஒன் ஆஃப்டர் அதர் அப்படி எக்ஸிக்யூஷன் இருக்கும். C++ல வந்து நீங்கள் வந்து கிளாஸஸ், இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி அட்வான்ஸ் கான்செப்ட்ஸாக நீங்கள் C++ல நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகே, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து லினக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது போல் வந்து வேறு என்ன பிளாட்ஃபார்ம்ஸோ இல்லை வேறு இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான வேறு எந்த இதில் சி யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த கேள்விக்கு இன்னொரு ஆன்சர்னா, ரொம்ப அந்த கர்னல் லெவல் ப்ரோக்ராமிங் அப்படின்வாங்க. அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து கர்னல் லெவல்னா அதோட அடிப்படை அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் வந்து கர்னல் லாங்குவேஜஸ் அப்படின்வாங்க. ஸோ சி வந்து ஒரு கர்னல் லெவல் லாங்குவேஜ். அது பண்ணும்போது வந்து எஃபிஷியன்சியும் ஸ்பீடும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, கேமிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரதானமாக வந்து உங்களுக்கு சியில் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சி வந்து டைரெக்டாக ஓஎஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த சிபியூ, அந்த ரேம் வரைக்கும் அந்த ஸ்பீடெல்லாம் ஆப்டிமைசேஷன்லாம் வந்து சியில் தான் நல்லா பண்ணலாம். இன்னைக்கு கேமிங்க்குன்னு சில லாங்குவேஜஸ் வந்துட்டா கூட சிக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது. அதனால நிறைய கேமிங் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், விர்ச்சுவல் ரியாலிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸோட அந்த கோர், அந்த கர்னல் லெவல் இது பார்த்தீங்க இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங்கில் இருக்கும். ஸோ சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி ஓஎஸ் லெவலில் இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஆமாம், கரெக்ட். இப்போ அடுத்த கேள்வி வந்து ப்ரைவேட்டாக கேட்டிருக்காங்க, சிக்கு வந்து ஜியூஐ இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு இந்த பட்டன்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு விஷுவல் பேசிக்கு வெப்பேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதை போல் வந்து ஒரு விஷுவலாக வந்து அது ஒரு ஃபார்ம் மாதிரி அது மாதிரி காட்ட வாய்ப்பு இருக்கா சியில் அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரி என்ன சொல்றது, டிஃபைன் பண்ணல ஏதாவது ஒரு டூல்ஸ் இருக்கலாம். ஆனா சி வந்து நீங்க சொன்ன மாதிரி சி ப்ரோக்ராமிங்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஹேண்ட் ரிட்டன் கோட் தான் எழுத முடியும் மோஸ்ட்லி. ஆனா அட்வான்ஸ்டா வந்து நிறைய டூல்ஸ் இருக்கலாம். நீங்க வந்து பேசிக்கா நிறைய லைப்ரரிஸ் டிஃபைன் பண்ணி அந்த லைப்ரரிஸை இன்க்ளூட் பண்ணி பண்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஜியூஐ பேஸ்ட், அதாவது என்ன சொல்றது, பட்டன்ஸ் கிரியேட் பண்றது, அது மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு சி ப்ரோக்ராமிங்ல இல்லை, ஆனா டிரைவ்டு லாங்குவேஜஸ்ல இருக்கலாம். சி பேஸ் பண்ணி டிரைவ் பண்ண லாங்குவேஜஸ்ல இருக்கலாம். குட் குட். ஆக்சுவலாக அதான் ஒரு என்ன சொல்கிறாருன்னா, சி வந்து ஒரு வண்டிக்கு இன்ஜின் மாதிரி. ஸோ இட் வில் ஆப்ரேட் ஃப்ரம் இன்சைட். அது வந்து கோர் ஸ்ட்ரென்த் வந்து இன்ஜின் தான். அதுக்கு மேலே இருக்கிற பானெட்டு, அதுக்கு மேலே இருக்கிற அந்த கிளாஸஸ், அந்த காருக்கு எப்படி மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அதை போல தான் ஜியூஐ, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ். அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம தனியாக பிளக்இன்ஸ் வந்து அட்டாச் பண்ணி அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அந்த கோர் ஆப்ரேட்டிங் இருக்கு இல்லையா, அந்த இன்ஜின் தான் வந்து சி. சி இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் டு இன்ட்ராக்ட் வித் த
ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ வெரி குட், ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க அலி. அதுக்கு தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸ் இருக்கிறத நீங்கள் எனக்கு சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். அடுத்ததாக வேறு கேள்வி வந்து சியில் வந்து கேன் வி கனெக்ட் டு HTML அண்ட் சி, HTML வந்து சியை கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன். HTML வந்து இட்ஸ் அ ப்ரௌசர் ரீடபிள் லாங்குவேஜ். ஒரு ப்ரௌசர் வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து எந்த லாங்குவேஜில் வேணால் நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். சி, C++, C#, H# எது வேணா இருக்குது. ஆனால் ஒரு ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் வந்து HTML மட்டும்தான். அப்போ என்ன ஆகும்னா இதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் இருக்கணும். இப்போ ஒரு .NET நீங்கள் பார்த்தீங்க 2 வாரம் முன்னாடி, அந்த .NETல பார்த்தீங்கன்னா 76 லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும். அதில் வந்து சிலையும் நீங்கள் கோட் எழுதலாம், C++லையும் எழுதலாம், C#லையும் எழுதலாம், J#லையும் எழுதலாம், F#லையும் எழுதலாம், நீங்கள் பைத்தான்லையும் எழுதலாம். ஸோ இது எழுதும்போது என்ன பண்ணணும்னா அந்த .NET கம்பைலர் வந்து அந்த கோடை வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த ப்ரௌசர் ரீடபிள் ஸ்டாண்டர்டில் வந்து அது HTML கன்வெர்ட் பண்ணி அந்த சர்வரில் ப்ராசஸ் பண்ணி அதை அனுப்பும்போது ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் அது HTML மட்டும்தான் புரிஞ்சிக்கும். ஸோ அது வந்து ப்ரௌசரில் அது அப்படியே அது காட்டிடும். அந்த HTML என்ன டிசைன் இருக்கோ என்ன இருக்கோ அதை காட்டிடும். ஸோ எஸ், சியில் வந்து நீங்கள் எழுதி நீங்கள் HTML வந்து நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு இன்டர்மீடியட் ஒரு உங்களுக்கு கம்பைலர் இருக்கணும். லைக் .NET மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருந்தால் நீங்கள் சியை வந்து HTML கன்வெர்ட் பண்ணலாம். கொஷின்ஸ் இன்னைக்கு அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ வெரி மச் அலி. உங்கள் டைமுக்காக நீங்கள் ரொம்ப நல்லா இன்னைக்கு கிளாஸ் எடுத்தீங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து டைம் இப்போ நைட்டு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டெக்ஸஸ் யூஎஸ்லேருந்து எடுக்கிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மிட் நைட்டு, உங்களோட டைமையும் நீங்கள் வந்து பொருட்படுத்தாமல் நமக்காக வந்து இந்த கிளாஸ் எடுத்திருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வேறு ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம், அப்படி இல்லாட்டி நம்ம இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ப்ரோக்ராமிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சியில் இன்னும் நிறைய அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, பாயிண்டர்ஸ் இருக்கு, அரேஸ் இருக்கு, கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து அட்வான்ஸ்டா நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இன்னும் வந்து நிறைய நிறைய ப்ரோக்ராமிங் பண்ண முடியும் உங்களால. நீங்க சல்மான் சொன்ன மாதிரி கேமிங்ல இந்த ப்ரோக்ராம் இந்த சி லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. நிறைய பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு, நிறைய டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு. அதனால சி கத்துக்கிறது ரொம்ப 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 பிரயோஜனமான ஒரு விஷயம். அடுத்த வாரம் நம்ம C++ ஓட உங்களை சந்திப்போம். ஓகே பிரதர்ஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.